ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்கீங்க. அந்த பிஜிஎம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் இருக்கிறத ப்ரீசெட் லிங்க்கை இன்புட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன். ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதை சிம்பிளாக கேட்டு அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி சூப்பராக எடிட் பண்ணலாம். ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி. இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமேஜுக்குள்ளே போகும். இது உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2.20 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கிட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கில் போயிடும். அது வரைக்கும் இதை கொண்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இதாக கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? இமேஜ் கீழே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் என்ன பண்ணால் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ண இமேஜை பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து மேலே அந்த எஃபெக்ட்டும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் இதை சென்டராக வச்சுட்டு கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதே மாதிரி நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த பீட் மார்க்லாம் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கீழே இந்த இமேஜ் பக்கத்தில் கொண்டு வந்துருக்குங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே கொண்டு வந்தால் இமேஜ் கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் என்ன செய்கிறீங்கன்னா காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு 3 ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு மேலே இதை எனேபிள் பண்ணிட்டு பொண்ணோட எப்படி பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஜூமாக இருந்துச்சுன்னா ரொம்ப முன்னாடி வந்துச்சுன்னா த்ரெட்டர் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்து பீட் மார்க் லிங்க்கில் 10.2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறதுக்கும் கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2 இமேஜுக்கு நான் அந்த மாதிரி இமேஜ் கொடுத்துப்பேன். இங்கே பீட் மார்க் லிங்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டாச்சு. லாஸ்ட்டாக இந்த ஒரு இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பீட் மார்க்கில் அந்த அதில் போய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லெவல் 0.102 இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இமேஜ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் போட்டு ஃபுல்லாக போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு இமேஜை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி இதையும் கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி செட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறதுக்கு கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே செட் பண்ணுறேன். செட் பண்ண தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் இமேஜெலாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் இதுலேருந்து எல்லாமே இமேஜ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ 10.15 இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதை என்ன செய்யுங்கன்னா அப்படி காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பீட் மார்க் வர வரைக்கும் அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் ஒரு 4 இமேஜ் இதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நம்ம எப்படி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ரெண்டுமே எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்து இருக்கிறது 3.18 ஒரு இமேஜ் இருக்குங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, அடுத்த ஒரு 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எஃபெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பண்ண மாதிரி இதை நீங்கள் காப்பி பண்ணி அடுத்த ஒரு 3 இமேஜுக்கு 3 4 இருக்குது பார்த்தீங்களா? இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் எஃபெக்ட் முடிஞ்சாச்சுன்னா லாஸ்ட் ஒரு 2 இமேஜ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 இமேஜுக்கு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு 2யும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து 2 எஃபெக்ட்டும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த எடிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் ஆஃப் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எடிட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.